டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஹீட் செட்டிங். அது என்ன ஹீட் செட்டிங் அப்படின்னா, ஹீட்டை வச்சு ஒரு ஃபேப்ரிக்கினுடைய பராமீட்டரை செட் பண்றது ஹீட் செட்டிங். நார்மலா பார்த்துருப்பீங்க, லைக்கிற ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து ஹீட் செட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க, விஸ்கோஸ் பண்ணலாமா, மொடால் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. அப்ப ஹீட் செட்டிங் வந்து என்னென்ன மாதிரி ஃபைபருக்கு பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல என்ன மாதிரி ஃபைபருக்கு ஹீட் செட் பண்ணணும் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் ஃபைபருக்கு வந்து நம்ம கம்பல்சரி ஹீட் செட் பண்ணணும். ஏன்னா ஹீட் செட் பண்ணல அப்படின்னா சிங்கேஜ், அன்ஈவன் சிங்கேஜ் வரும், ஸ்பைராலிட்டி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிலிட்டி, அதாவது ரெக்கவரி வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹீட் செட் பண்ணி தான் ஆகணும். என்ன மாதிரி ஃபைபருக்கு பண்ணணும் அப்படின்னா, ஹைட்ரோஃபோபிக் ஃபைபர்ஸ். ஹைட்ரோனா வாட்டர், தண்ணீர். ஃபோபிக்னா வாட்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதாவது ரிப்பல் பண்ணுறது, அதை வந்து வாட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதது. அந்த மாதிரி ஹைட்ரோஃபோபிக், வாட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத, வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணாத ஃபைபர்ஸ்க்கு கம்பல்சரி வந்து நம்ம ஹீட் செட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஆல் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் கேட்டகரியில் வரும். தெர்மோபிளாஸ்டிக்னா என்ன? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் மக்கு பக்கெட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாலிமரை எடுத்து ஹீட் பண்ணி லிக்விடாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மக்கு ஷேப்பில் உள்ள டைல அதை ஊற்றுருவாங்க. ஊற்றுனோடனே அதை கூல் பண்ணும்போது நமக்கு வந்து சாலிட் மக்கா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து தெர்மோபிளாஸ்டிக். அதாவது ஹீட் பண்ணும்போது சாஃப்டா ஈஸியா வந்து ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணக்கூடியதாகவும், கூல் பண்ணும்போது என்ன மாடிஃபை பண்ணமோ அது அப்படியே வந்து செட் ஆகக்கூடிய ஃபைபர்ஸ் பேர் தான் தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் சொல்லலாம், நைலான் சொல்லலாம், அக்ரிலிக் சொல்லலாம், பாலிப்ரோபிலின் சொல்லலாம், லைக்ரா சொல்லலாம். அப்ப ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் உள்ள ஃபைபர்ஸ்க்கும் தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸும் வந்து கம்பல்சரி ஹீட் செட் பண்ணணும். இப்போ வந்து உல் அண்ட் சில்க் நேச்சுரல் ஃபைபர் தான், இருந்தாலும் அது வந்து பார்ஷியலி ஹைட்ரோஃபோபிக், அதாவது ஃபுல்லா வந்து வாட்டர் ரிப்பல் பண்ணாது, பார்ஷியலா பண்ணும். இப்போ அந்த மாதிரி ஃபைபர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபைபர்ஸ்க்கு ஹீட் செட் பண்ணாம ஸ்டீம் செட்டிங், அதாவது ஸ்டீமை வச்சு செட் பண்ணி அதனுடைய சிங்கேஜ் மற்ற ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வந்து பண்ணிக்க முடியும். அப்ப ஹீட் செட்டிங் வந்து ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் உள்ள ஃபைபர்ஸ் பண்ணணும். ரெண்டாவது தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஃபோபிக் உள்ள நேச்சர் உள்ள ஃபைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து நம்ம வந்து வாஷ் பண்றோம் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்ரிங்க் ஆகாது. ஏன்னா வாட்டரையே அது வந்து உறிஞ்சிக்கல, வாட்டர்ல அது சொல் ஆகல. அப்ப என்ன ஆகும்? அப்ப ஃபைபர் மேனுஃபேக்சரிங்லையும் நெட்டிங் அப்பையும் வரக்கூடிய டென்ஷன் எப்படி வந்து மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மறைய வைக்கிறதுக்கு என்ன, எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ், ஹைட்ரோஃபோபிக் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து வாட்டர்ல இதெல்லாம் வந்து ஸ்ரிங்க் ஆகலையோ அதெல்லாம் வந்து ஸ்டீம்ல வந்து ஸ்ரிங்க் ஆகும். இதுக்கு பேர் ஸ்டீம் ஸ்டெபிலிட்டி அப்படிம்பாங்க. எப்படி வாட்டர்ல பண்றது டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுக்கு பேர் வந்து ஸ்டீம் ஸ்டெபிலிட்டி. ஸ்டீம் கொடுக்கும்போது, வாட்டருக்கு பதிலாக ஸ்டீம் கொடுக்கும்போது அது வந்து ஸ்ரிங்க் ஆகி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து செட் ஆகிடும். அதில் உள்ள டென்ஷன்ஸ் மற்ற என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கு எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆகி அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் வந்து அந்த மாலிகுலா செட் ஆகிடும். ஸோ ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் உள்ள ஃபைபர்ஸ்க்கும் தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபர்ஸ்க்கும் நாம் வந்து ஹீட் செட் பண்ணணும். இந்த ஹீட் செட் பண்றதுனால நமக்கு வந்து ஸ்ரிங்கேஜ் வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும், தென் ஸ்பைராலிட்டி கண்ட்ரோல் ஆகும், அதுக்கப்புறம் ரெக்கவரி ஸ்ட்ரெச் வந்து கம்மியாகி ரெக்கவரி வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டெபிலிட்டி ஃபேப்ரிக்னுடைய ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம வந்து ஹீட் செட் பண்ணணும். என்ன மாதிரி டெம்பரேச்சர்ல ஹீட் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் செட்டிங் டெம்பரேச்சர் வந்து கிளாஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சர், டிஜி அப்படிம்பாங்க.
கிளாஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கணும். அதே சமயம் மெல்டிங் பாயிண்டோட கம்மியாக இருக்கணும். ஸோ கிளாஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டருக்கு வந்து 80, நைலானுக்கு வந்து 70, லைக்ராக்கு எடுத்தீங்கன்னா 50 டிகிரி. மெல்டிங் பாயிண்டோட கம்மியாக இருக்கணும். அப்படிங்கும்போது சேஃபஸ்ட் ஹீட் செட்டிங் டெம்பரேச்சர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 190 to 200 டிகிரி ஃபார் ஆல் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்.